வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ மத்திய பட்ஜெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வேளாண் துறைக்கு என்ன நடக்க போகுது, வேளாண் துறையில் வரக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன என்பன பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேளாண் துறையில் மக்கள் வாங்கியிருக்க கடன் தள்ளுபடி ஆகுமா? கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்க கடன் தள்ளுபடி ஆகுமா? பொது வங்கியில் வாங்கியிருக்க கடன் தள்ளுபடி ஆகுமா? விவசாய கடன்களுக்கு என்ன தான் நடக்க போகிறது என்பன பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ விவசாயிகளுக்கு அடுத்தடுத்து நன்மை செய்யக்கூடிய செய்திகள் நாளுக்கு நாள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ அதில் தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயிக்கு மத்திய அரசு ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. ஸோ விவசாயிகள் மற்றும் சிறு குறு நிறுவனங்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் தனி இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கடன் நீங்கள் எந்த பேங்க்கில் போய் விவசாயிகள் கடன் வாங்கினாலும் அதிகபட்சம் 2 மணி நேரத்தில் உங்களுக்கு கடன் கொடுத்துருவாங்க, உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி விவசாயிகளுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா விவசாய அட்டை வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான். ஸோ விவசாயிகளுக்காகவே அரசு பார்த்திங்கன்னா சிறப்பு திட்டங்கள், நெல் கொள்முதல், இந்த மாதிரி பல தரப்பட்ட திட்டங்களை அரசு செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்தியாக நிதி ஒதுக்கீடு அதிக அளவில் பண்ணியிருக்கிறது ஒரு ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தமிழக அரசும் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ மத்திய கூட்டுறவு வங்கிகள், கிளைகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு சங்கங்கள், தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளில் கடன் தள்ளுபடி பண்ணப்படும். இத்தனை வங்கி இருக்குது பார்த்திங்களா. இந்த வங்கியில் எல்லாமே தமிழக அரசு நீங்கள் விவசாயத்துக்காக கடன் வாங்கியிருக்கீங்க, ஸோ பயிர் கடனை வாங்கியிருக்கீங்க, ஸோ விவசாய கடன் வாங்கியிருக்கீங்க, இயந்திரம் வாங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 4.5 லட்சம் வரை உங்களுக்கு தள்ளுபடி பண்ண போகிறாங்க. இது ஆல்ரெடி நடந்திருக்க மக்களே 2021. அதே தான் இப்போ தேர்தல் வாக்குறுதியாக பார்த்திங்கன்னா தமிழக அரசு அறிவிக்க போகிறாங்க. அனைவருக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்கும் என்று எல்லோருமே எதிர்பார்க்குறீங்க. நிச்சயமாக 100% சத்தியமாக இந்த தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் ரெடி ஆகிக்கோங்க. இப்போ இருந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் கடனை பெற்று வைத்து கொள்ளுங்கள், விவசாய கடன். ஓகேங்களா? அதுவும் டெட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த February 10 லாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February எண்டு இந்த மாதம். ஓகேங்களா? ஏன்னா தேர்தல் தேதிகள் விரைவில் அறிவிக்கப்பட போகுது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டால் தமிழகத்தில் இந்த மாதிரி அறிவிப்புகள், இந்த மாதிரி தள்ளுபடிகள் எல்லாம் அதன் பிறகு செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதற்கு முன்னாடி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடியே நீங்கள் கடனை பெற்று வைத்து கொள்ளுங்கள். மினிமம் 4 லட்சம் 1 ஏக்கரா உங்களுக்கு நிலம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுக்குவாங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ விவசாயிகளுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியை அள்ளி தெளிக்கும் ஒரு வரப்பிரசாதம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் வருகிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் பொழுது எல்லாம் கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்பு அதிகமாகுது. ஏனெனில் கடந்த காலங்களில் கூட்டுறவு வங்கிகளின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதன் காரணமாக இப்பொழுது கூட்டுறவு வங்கிகளின் நகை அடமானங்களில் அதிக அளவு வாங்குறாங்க அப்படின்றது. ஸோ பொதுவாக விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் உள்ளிட்ட கடனுதவிகள் எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ கூட்டுறவு சங்கங்கள் வரை நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் ஆகியவை தங்க நகை பெயரில் கடனுதவி எல்லாமே வழங்குறாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளின் கடன் வாங்குவதற்கு விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் பொதுமக்கள் பலரும் விவசாயம் கடன் வாங்க ஆர்வம் கிடையாது. அடுத்த இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்துள்ளால் விவசாய கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதுனால பொதுமக்களும் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இதுக்காகத்தான். ஸோ உங்களுடைய கடனை உடனடியாக வாங்கி வச்சுக்கோங்க, தள்ளுபடி விரைவில் வர இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் நல்ல தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.